ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உளவியலில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ உளவியலை பொறுத்தவரை நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு தாங்க நமக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக அமையும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மாடல் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக அமைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதை படித்து மனப்பாடம்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம லாஜிக் கற்றுக்கிட்டு அந்த லாஜிக் அப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கற்றுக்கணும் லாஜிக்கை. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லாஜிக்ஸ் கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக முடியும். ஸோ நான் இன்னும் லைவ் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆஃப்டர் January 1 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவாக எஸ்ஐக்கு தனியாக வீடியோஸ் போட போகிறேன், பிசிக்கு தனியாக வீடியோஸ் போட போகிறேன் சைக்காலஜிக்காக. ஸோ எல்லாத்துக்குமே உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் கண்டினியூஸாக அதெல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு சைக்காலஜியில் எப்படி தான் கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, எந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணாலும் நம்ம எப்படி நம்ம மார்க் அடிச்சுட்டு வர்றதுன்றதை பற்றி எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? சரி, ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின் போயிடலாம். ஸோ முதல்ல அடுத்து ஒரு எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 27 125 343 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கான். ஸோ 1ன்றது எனக்கு தெரிஞ்சு 1 கியூப், 27 3 கியூப், இது 5 கியூப், இங்கே 7 கியூப். அப்போ அடுத்தது 9 கியூப் தான் இருந்திருக்கணும். ஸோ 9 கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 729. ஆன்சர் இஸ் ஓவர். அடுத்தது ஏஎஃப் அப்படின்ற ஒரு நம்பரை கேபின்னு எழுதியிருக்கான். ஸோ ஏஎஃப் ஏன் கேபின்னு எழுதணும்னா, ஏலேருந்து கே எத்தனை லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான், எஃப்லேருந்து பி எத்தனை லெட்டர் ஆட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. கிட்டத்தட்ட 10 லெட்டர் ஆட் பண்ணியிருப்பான். அப்போ எஃப்லேருந்து கேவை என்ன லெட்டர் மாற்றிருப்பான்னா, ஸோ எஃப்லேருந்து 10 லெட்டர் ஆட் பண்ணி பாருங்க. எஃப்க்கு அடுத்து என்னன்னா GHIJKLMNOP. அப்போ பியில் தொடங்குறது தான் ஆப்ஷனாக இருந்திருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் PU. ஓகேங்களா? அடுத்தது ரேடிஷ், கேரட், கேபேஜ், பீட்ரூட். ஆக்சுவலாக இது முள்ளங்கிங்க. ரேடிஷ்னா என்னது? முள்ளங்கி. கேரட்னா எல்லாருக்குமே கேரட் தான் தெரியும். கேபேஜ்னா முட்டகோஸ். பீட்ரூட்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ எது இதில் தவறுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். கேபேஜ் தான். ஏன்னா மற்றது எல்லாமே பூமிக்கு அடியில் விளையக்கூடியது, கேபேஜ் மட்டும் தான் பூமிக்கு மேலே விளையக்கூடியது. இந்த கான்செப்ட் வச்சு நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏ என்பவர் டியின் சகோதரர். அப்போ ஏன்ற ஒருத்தர் யாருக்கு சகோதரர்னு பார்த்தீங்கன்னா டியினுடைய சகோதரரா. ஏ என்பவர் டியின் சகோதரர். ஏ என்பவர் யாருடைய சகோதரர்? டியின் சகோதரர். இந்த டி என்பவர் பியின் தந்தை. பி என்றவருடைய தந்தை தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி. அப்போ சகோதரர் போது இவர் பிரதர், டி என்பவர் பியின் தந்தை போது இவர் ஃபாதர். ஓகேங்களா? ஃபாதர். அடுத்தது பியும் சியும் சகோதரிகள். இந்த பியும் சியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதரிகள். தட் மீன்ஸ் சிஸ்டர்ஸ், 2 பேரும். ஓகேங்களா? சகோதரிகள். அப்படியெனில் ஏ என்பவர் சிற்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. தன்னுடைய அப்பா கூட பிறந்த சகோதரனை என்னன்னு கூப்பிடலான்னு பாத்தீங்கன்னா பெரியப்பா அல்லது சித்தப்பான்னு கூப்பிட்டுருக்கணும். இந்த இடத்துல தப்பா வச்சிருக்காங்க ஆப்ஷன் ஆக்சுவலா. ஸோ இது என்ன வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல வர்றது தான் என்ன உறவு ஆவார்னா மேபி பெரியப்பா அல்லது சித்தப்பா, அதாவது பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தைன்னு வச்சிருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இதுதான் வந்திருக்கணும். அது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 140 + 5 + 2 பிளஸ் வந்திருக்கு. இல்லைங்க, இந்த இடத்துல 2 பிளஸ்லாம் இல்லை. இங்கிலீஷ்ல கொஸ்டின் கரெக்டா இருக்கு பாருங்க. 140 + 5 / 2 - 3 × 10. அந்த ஈக்குவேஷனை தான் எழுதியிருக்கேன். இப்போ என்னென்ன குறி என்னென்னவா மாத்தி சொல்றாங்க பாருங்க. பிளஸ் என்னவா மாத்த சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வகுத்தலா மாத்த சொல்றாங்க. அப்ப 140 / 5 வகுத்தல என்னவா மாத்த சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா மாத்த சொல்றாங்க. +2 மைனஸ் என்னவா மாத்த சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெருக்கலா மாத்த சொல்றாங்க. பெருக்கல் 3. பெருக்கலை என்னவா மாத்த சொல்றாங்கன்னா கழித்தலா மாத்த சொல்றாங்க. அதான் மாத்தி எழுதிட்டேன். இப்ப 140 5ஆல அடிச்சா கண்டிப்பா 140 5ஆல அடிச்சா என்ன வரும்? ஓகே, 2 48. ஓகே, 28. ஸோ 28 +2. ஓகேங்களா? 28 +2. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது தான் சால்வ் பண்ணும் போர்ட் மாஸ் ரூல் படி. அப்ப 28 2 கூட்டினீங்கன்னா 30. ஸோ 30 பிராக்கெட்டை விட்டு இப்போ இந்த ஆன்சர் வெளியே வந்துச்சு. ஸோ 30 - × 3 -10. 30 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 90. 90ல் 10 போச்சுன்னா ஆன்சர் ஆப்ஷன் 70. ஸோ 70 முடிந்தது. ஓகேங்களா? சாரி 80ங்க. 90ல் 10 போச்சுன்னா 80 தான் மார்க் பண்ணியிருக்கேன். 80 முடிஞ்சிச்சு. அடுத்தது தவறான எண், வேறுபட்ட எண் எதுன்னு கேட்குறான். 1 4 9 16 23 25. எது இதுல வேறுபட்ட எண்ணா? 23 பார்த்தோன்னே சொல்லிடுவேன். ஏன்னா இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். இதுதான் ஸ்கொயர் வேல்யூவே இல்லை. அப்போ 23 தான் வேறுபட்ட எண். முடிந்தது. அடுத்தது x³
பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 513னா எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். நல்லா பாருங்க, இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னா இந்த பிளஸ் ஒன் இந்த பக்கம் நான் எடுத்துட்டு வந்தா மைனஸ் ஒன் ஆயிடும். அப்ப எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 512 வரும். எந்த கியூபுக்கு இப்ப இந்த பக்கம் நான் கியூபை எடுக்கணும்னா இந்த பக்கம் கியூப் ரூட் போடணும். அப்ப 512க்கு நான் கியூப் ரூட் எடுத்தா 8. அப்ப எக்ஸின் மதிப்பு வேற என்ன இல்ல 8. ஓகேங்களா? சோ அடுத்தது இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 21. அதாவது ஏதோ ஒரு ரெண்டு நம்பர்னா இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு ரெண்டு நம்பர்னா ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஒரு நம்பரை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 21. அந்த டிஃபரன்ஸ் அவற்றின் வித்தியாசம் 3. அப்ப எக்ஸ்ல இருந்து ஒய் கழிச்சா என்ன வருமா 3. இப்போ இந்த சமன்பாடை சால்வ் பண்ணலாம். பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல். அப்ப 2x இஸ் ஈக்குவல் டு 21ஓட 3 கூட்டினா 24. அப்ப x இஸ் ஈக்குவல் டு 12. கண்டுபிடிச்சிட்டேனா? ஏன்னா 2x மா x கண்டுபிடிக்கணும்னா 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். 24 2ஆல அடிக்க மாதிரி வரும். அப்ப x இன் மதிப்பு 12 வந்துச்சு. இந்த x இன் மதிப்பு எடுத்துட்டு போயிட்டு இந்த முதல் சமன்பாட்டுல பயன்படுத்துங்க. ஓகேங்களா? x இன் மதிப்பு முதல் சமன்பாட்டுல பயன்படுத்தினா 12 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 21. அதாவது எக்ஸோட மதிப்பு 12ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஒய்யை கண்டுபிடிக்கணும்னா இந்த 12 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்போ ஒய்யின் மதிப்பு 9ன்னு வரும். அந்த இரண்டு எண்களுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்கிறான். அப்போ 12க்கும் 9க்கும் உள்ள விகிதம் அடிச்சீங்கன்னா 4:3. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்தது, ஒரு வேலையை 8 ஆட்கள் 15 நாட்களில் முடிக்க முடியும். அதாவது இந்த क्वेश्चन நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபார்முலா என்னன்னா men1 date1 time1 is equal to men2 day2 time2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நமக்கு முதல் சென்டென்ஸ்ல கொடுக்கிறதுலாம் 1 டேட்டா, ரெண்டாவது சென்டென்ஸ்ல கொடுக்கிறதுலாம் 2 டேட்டா. அப்போ men1 எத்தனை ஆட்கள் கொடுத்திருக்காங்க? 8 ஆட்கள் கொடுத்திருக்காங்க. எத்தனை நாட்களில் முடிக்கிறார்கள்? 15 நாட்களில். அப்ப டே 1 வந்து 15 நாட்கள். அடுத்தது, அதே வேலையை 10 ஆட்கள்னா men2 வந்து எத்தனை? 10 ஆட்கள். எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா டே 2 கேட்டிருக்கான். அப்ப ஃபார்முலா m1 into d1 is equal to m2 into d2. அப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 8 into 15 equal to 8 into 15 equal to m2 வா கேட்டிருக்கான்? இல்ல 10 into day 2 தான் கேட்டிருக்கான். क्वेश्चन மார்க். அப்ப இந்த 10 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா வகுத்தல் ஆயிடுமா? அப்ப இது 2 முறை, இது 3 முறை, அஞ்சாவது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை, இது வந்து ஒரு முறை, இது வந்து எத்தனை முறை வந்துரும்? சாரிங்க, ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா 4 முறை. அப்ப 4 3 என்னங்க? 12. அப்ப 12 நாட்கள்ல அந்த வேலையானது முடிக்க பெறும் 10 ஆண்களை வைத்து செய்தால். அடுத்தது, இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. ரூட் ஆஃப் 176 பிளஸ் ரூட் ஆஃப் 2401 இஸ் ஈக்குவல் டு क्वेश्चन மார்க் கேட்டிருக்கான். இந்த 2401 அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இதுக்கு ரூட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ரூட் எடுத்து அந்த ஆன்சர் வெளியே எடுத்துட்டு வரணும். 2401க்கு ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா 49. ஓகேங்களா? இதுக்கு ரூட் எடுத்தா என்ன? 49. ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்லாம் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க. 49. அந்த 49 176ஓட கூட்டணும். ஏன்னா ரூட் எடுத்து வெளியே வந்துருச்சுல. இதை கூட்டினீங்கன்னா 9 ஒரு 6 வந்து 15, 7 நாள் 11, 12, திருப்பி 2. இப்ப இதெல்லாம் கூட்டினா என்ன? 225. அப்ப கடைசியில 225 உள்ள இருக்கும். அந்த 225 ரூட் எடுத்தா 15. அவ்வளவுதான். ஏன்னா 15 ஸ்கொயர் பண்ணதானே 225. ஓகே. ஒரு பொருளை 20% லாபம் வைத்து ரூபாய் 180க்கு விற்கும் பொழுது அப்பொருளின் விலை என்ன அப்படின்னு கேட்கிறான். அதாவது ஒரு பொருளுக்கு நான் 20% லாபம் வச்சு விற்கும் போதுதான் என்ன விலைக்கு விற்கிறேன்? 180 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்படின்னா பொருளோட உண்மையான விலை என்னன்னு கேட்கிறேன். உண்மையான விலைன்னா எப்பவுமே அடக்க விலை எத்தனை சதவீதம்? 100%. அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. லாபம் எவ்வளவு வச்சு வித்திருக்கேன்? 20% லாபம்னா அப்ப 100% பொருளை நான் 20% லாபத்துக்கு வித்திருக்கேன்னா 120%க்கு வித்திருக்கேன். அந்த விலை தான் என்ன கொடுத்திருக்கான்? 180. இப்ப குறுக்கு பெருக்கல் பண்ண ஆன்சர். ஸோ 180 into 100 டிவைடட் பை 120. ஆறாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா இந்த 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆறாவது வாய்ப்பாட்டில் அடிச்சா இது 2 முறை, ஆறாவது வாய்ப்பாட்டில் இது 3 முறை, இந்த 2 இதுல அடிச்சேன்னா 50 முறை. அப்ப 350 என்ன? 150. அவ்வளவுதான் ஆன்சர் 150. அடுத்தது, a by 3 equal to b by 4 equal to c by 7 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ a வின் மதிப்பு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 3, b இன் மதிப்பு 4, c இன் மதிப்பு 7. அப்ப ஃபார்முலால a plus b plus c divided by c கேட்டிருக்கான். அப்ப 3 plus 4 plus 7 divided by c இன் மதிப்பான 7 நம்ம போட்டுடணும். ஸோ 3 4 7, 7 by 7 14. ஸோ 14 by 7 என்ன மதிப்பு? 2. ஆன்சர் ஓவர். அவ்வளவுதான். அடுத்தது, ரீட்டா ஒரு மேடையில் ஒரு மனிதனை சுட்டி காட்டி என்னுடைய கணவனின் மனைவியின் மகளுடைய சகோதரன் என கூறினாள் எனில் மேடையில் உள்ள அந்த மனிதன் ரீட்டாவிற்கு மகன். இந்த கொஸ்டினை நான் நிறைய முறை கிளாஸ்ல எடுத்திருக்கேன் guys. இதை நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன். அதை ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈஸி. அடுத்தது,
படிச்சாலே அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்துடும். அடுத்தது திருட்டு என்றால் குற்றத்தை ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி குறைபாடு என்றாலும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். என்னால வாய் பேச முடியாது, என்னால காது கேட்க முடியாது, எனக்கு கண் பார்வை கிடையாதுன்னு ஒரு குறைபாடு இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அடுத்தது பேட்ரோல் என்பது பாதுகாப்புடன் தொடர்புடையது எனில் இன்சூரன்ஸ் காப்புறுதி என்பது எதனுடன் தொடர்புடையது என்றால் காப்பீடு திட்டத்தோட தான் தொடர்புடையது. இன்சூரன்ஸ் வந்து பாலிசியோட தான் தொடர்புடையது. அடுத்தது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கிழக்கு நோக்கி அமர்ந்து இருக்கிறார்கள், ஒரு மதில் மேல் கிழக்கு நோக்கி. அப்ப கிழக்குனா இந்த திசை தானே. கிழக்கு நோக்கி எத்தனை பேர்? ABCDEFG 7 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ முதல்ல நான் கோட லைனா போட்டுக்கிறேன். லைனாவே வரலையே. சரி, 7 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7ங்க. 7 பேருங்க கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள்னு போட்டேன். ஓகேவா? ஸோ இருங்க ஒரே நிமிஷம், கோடை கொஞ்சம் லைனா போட்டுக்கிறேன், எனக்கு வரல. 1 2 3 4 5 6 7. ஓகே, 7 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ முதல் குழு என்ன கொடுத்திருக்காங்கன்னா சி டியின் பக்கத்தில் வலதுபுறமாக அமர்ந்துள்ளார். அப்ப சின்றவன் டியோட பக்கத்துல வலதுபுறம். அப்ப கிழக்கு நோக்கி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வலது கை கீழே இடது கை மேல, இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்ப சின்ற ஒருத்தன் டியினுடைய பக்கத்துல வலதுபுறத்துல இருக்கான். அப்ப டி உட்கார்ந்தா சி கீழே உட்கார்ந்துருக்கணும். அப்ப டியினுடைய வலது கை பக்கம்னா இதுதானே. அப்ப வலதுபுறத்துல பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கணும். அப்ப டியும் சியும் இப்படி ஒன்னா உட்கார்ந்துருக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்தது பி வரிசையின் கோடியில் ஈயின் பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அதாவது பி ஏதோ ஒரு வரிசையின் கோடியில இருக்காரு, ஈயோட பக்கத்துல இருக்காருன்னா அப்ப பி நான் இந்த இடத்துல போடுறேன். வரிசையின் கோடியில் ஈயின் பக்கத்தில் அமர்ந்துள்ளார்னா இந்த மாதிரி போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா ஜி என்பவர் ஈக்கும் எஃப்இற்கும் நடுவில் உள்ளார். அப்ப ஜின்றவர் தான் ஈக்கும் எஃப்க்கும் நடுவில் இருக்காருன்னா அப்ப ஜி இங்க எஃப் இங்க. ஓகேங்களா? அடுத்தது டி தெற்கு கோடியில் இருந்து மூன்றாவதாக அமர்ந்துள்ளார். டின்றவன் இங்க, இதுதான் தெற்கு கோடிமா, அது வடக்கு கோடி. அப்போ தெற்கு கோடியிலிருந்து மூன்றாவதாக யார் உள்ளார்? டி. அப்ப சி இங்க தானே உட்காருமா. அப்போ ஈயின் வலது பக்கத்தில் யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஈயினுடைய வலது பக்கத்தில் யார் இருக்காங்க? ஜி. முடிஞ்சது ஆன்சர். அதுக்கடுத்தது பின்வரும் ஜோடி மனிதர்களில் எத்தனை ஜோடி கோடியின் முடிவில் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பின்வரும் ஜோடியில் மனிதர்களில் எத்தனை ஜோடிகள் கோடியின் முடிவில் அமர்ந்துள்ளனர்? ஒருத்தர் பி, இந்த இடத்துல யார் இருக்கணும்? ஏ. அப்ப ஏவும் பியும் தான் ஆன்சர். சோ ஆன்சர் ஏபி. அடுத்தது பின்வரும் ஜோடி மனிதர்களில் எந்த ஜோடியின் நடுவில் டி அமர்ந்துள்ளார்? எந்த ஜோடியின் நடுவில்னா எஃப்க்கும் சிக்கும் நடுவில் தான் டி அமர்ந்திருக்கிறார். சோ ஆன்சர் எஃப் சி, சிஎஃப். ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது பி மற்றும் ஓகே, இந்த 19வது கேள்விக்கு ஒரு படம் கொடுத்துருக்கணுங்க, டேட்டா இன்டர்பிரேஷன். அதை கொடுக்க தவறிட்டாங்க, அதனால இல்ல. ஸோ இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த படத்தை நானும் எடுத்து போடலை. ஓகேங்களா? அந்த கொஞ்சம் கொஸ்டின் வந்து அந்த படத்தை வச்சு தான் கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு 5 கொஸ்டின். அது வந்து அந்த படத்தை வச்சு வேணா ஒரு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நடுவில். அடுத்தது கவர்னா ஸ்லிப். அப்ப ஃபார்வர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கோல் கீப்பர் அப்படின்றது வந்து ஒரு கேம் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அதை நீங்க அப்படிதான் படிச்சாகணும். அடுத்தது கர்நாடகம் கேரளாவுடன் தொடர்புடையதுன்னா கர்நாடகாவுக்கு பக்கத்துல இருக்கிறது கேரளா, அந்த மாதிரி மேற்கு வங்கத்துக்கு பக்கத்துல இருக்கிறது ஒடிஷா, ஒரிசா. ஓகேவா? சோ அடுத்தது வேறுபட்ட எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க, 2 முறை கேட்டுட்டு இருக்காங்க. 23 தாங்க வேறுபட்டது, ஏன்னா அதுதான் ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. அடுத்தது ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் உள்ளன. அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும் கேட்டிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் உள்ளனா எப்பவுமே 5 கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க. எதனா 3 கிழமை தான் ஒரு மாசத்துல 5 முறை வருமே. எதனா 3 கிழமை தான் ஒரு மாசத்துல 5 கிழமை வருமே. அப்ப 5 சனிக்கிழமைகள் இருக்குன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை 5 இருக்குன்னா ஒன்னு வெள்ளிக்கிழமை 5 இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை கூட 5 இருக்கலாம். எதனா ஒரு 3 கிழமை தான் என்ன ஆகும், தொடர்ந்து 5 முறை வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனா 3 கிழமை தான் தொடர்ந்து 5 முறை வரத்துக்கான வாய்ப்பே இருக்கு. ஓகே, அந்த மாதத்தின் முதல் நாள் எதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். இப்ப சனிக்கிழமை தான் 5 இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சனியை தொடர்ந்து வர 3 நாட்கள் ஒன்னு வெள்ளி ஞாயிறா இருந்திருக்கலாம், அல்லது சனிக்கு முன்னாடி வரக்கூடிய 3 நாட்கள் வெள்ளி வியாழனா இருந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப ரெண்டுத்திலுமே பொதுவா இருக்கிறது வெள்ளிக்கிழமை மட்டும்தான். சோ ஆன்சர் வெள்ளிக்கிழமை தான். ஓகேங்களா? சோ ஞாயிறு வராது. ஏன் சார் ஞாயிறு இருக்கேன்னு போட்டுறாதீங்க. ஞாயிறுன்றது சனியை தொடர்ந்து வருது, முதல் நாள் தான் கேட்டிருக்கான். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறனால தான் சொல்லணும். அடுத்தது இந்த கேள்வியில படத்தை வச்சு ஏதோ சொல்லியிருக்காங்க. இப்போ 1 1 1 இருக்கு. அப்போ 1 பெருக்கி 1 எடுத்துட்டு வந்திருக்கான். 3 9 பெருக்குனா 27. அப்ப 5 25 பெருக்குனா 125. சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது ஒரு கோட் லாங்குவேஜ்ல ஏபிசிடி இப்படி எழுதியிருக்கான். ஏவை என்ன எழுதியிருக்கான் 26, பிஏ 25, சிஏ 24, டிஏ 23. அதாவது பின்னாடி இருந்து கடைசியில இருந்து ஏவின் இடம், பியின் இடம், சியின் இடம், டியின் இடம் எழுதியிருக்கான். அப்ப கடைசியில இருந்து டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட்னா கடைசியில இருந்து ஜெட் 1, இது 2, இது 3, இது 4. அப்ப 4 3 2 1 தான் ஆன்சரா இருந்திருக்கணும். ஓவர்.
அடுத்தது சிறை நிர்வாகம் தண்டனையுடன் தொடர்புடையது எனில் நிலநடுக்க ஆய்வியல் என்பது நிலநடுக்கத்துடனே தொடர்புடையதாகும். அடுத்தது 32வது கேள்வி, அடாப்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒத்து போதல். அடாப்ட்னா ஒரு சிச்சுவேஷனை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒத்து போறேன், அந்த சிச்சுவேஷனோட என்ன பண்ணிடுறேன், ஒத்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆகும். ஸோ ஒத்து போயிட்டு பண்றது, ஓகேங்களா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ அடுத்தது காகித மரக்கட்டை என அழைக்கப்பட்டால் மரக்கட்டை வைக்கோல் எதுன்னா அழைச்சுக்கிட்டோம். நமக்கு மேஜைகள் எதை கொண்டு ஆனதுன்றது கேள்வி கேட்டிருக்கான். மேஜைகள் எதை கொண்டு ஆனது, மரக்கட்டை கொண்டு தான் மேஜைகள் செய்ய முடியும். மரக்கட்டை என்னன்னு மாத்திருக்கான், வைக்கோல். ஆன்சர் சி, வைக்கோல். அடுத்தது 34வது கேள்வி, ஃபைண்ட் ஆன்டனிம், எதிர்ப்பதம் கண்டறின்னு சொல்லியிருக்கான். தாக்கு என்றால் காப்பாற்று, தாக்குறேன் அப்படின்னா காப்பாத்துறேன். அப்ப உறுதிப்படுத்து என்றால் என்னன்னா மறுத்து விடு. உறுதிப்படுத்துறேன்னா ஒரு விஷயத்த அதை என்ன பண்ணுவேன், இல்லைங்க மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுவேன், ஓகேங்களா. அடுத்தது நடக்கக்கூடிய விலங்குகள் நீந்துவன, தவழக்கூடிய விலங்குகள் பறப்பன. இது எப்படின்னா சொல்லிட்டோம். பல்லி எவ்வாறு அழைக்கப்படும் கேட்டிருக்கான். பல்லி என்ன பண்ணும், தவழுமா நீந்துமா பறக்குமா, தவழும். அப்ப தவழக்கூடிய விலங்குகள் என்னன்னு சொல்லியிருக்கான், பரப்பன என்று அழைக்கப்பட்டால் அப்போ பல்லி என்னன்னு சொல்லுவாங்க, பரப்பனன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெற்றிடத்தை சரியான வார்த்தையை கொண்டு நிரப்பும். த மில்லினியர் டைட் அப்படின்னா ஹேர்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பிசியில் இப்ப கேட்க மாட்டான், அது மறந்துருங்க, ஓகேவா. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் இதுவே வந்துச்சுன்னா. அடுத்தது டிக் இஸ் கோடட் as 497. அப்ப decode the expression 2556. அதை எப்படி குறிப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிக் ஏன் 4997 இருக்காங்கன்னா டி வந்து 4, ஐ வந்து 9, ஜி வந்து 7. அப்ப 2556னா BEEF பீஃப், ஓகேங்களா. அததான் எழுதி இருக்கணும், வேற ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அடுத்தது அக்டோபர் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை எனில் நவம்பர் 1 தேதி என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. இப்ப அக்டோபர் 1 ஞாயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அந்த மாசத்தோட 29ஆம் தேதியும் கண்டிப்பா என்ன கிழமையா இருந்திருக்கும், ஞாயிறா தான் இருந்திருக்கும். ஏன்னா 1ஆம் தேதி என்ன கிழமையோ அதே தான் 29. அப்ப அக்டோபர்ல மொத்தம் 31 நாள். ஸோ 30ஆம் தேதி திங்கக்கிழமையா இருந்திருக்கும், 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையா இருந்திருக்கும். அப்ப நவம்பர் 1 என்ன கிழமையா இருந்திருக்கும், புதன். ஸோ ஆன்சர் புதன். ஓகே, ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள தாயக்கட்டுகளில் 4க்கு எதிரே உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல 4 வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ 4 இதுல இருக்கு. இப்போ இது ரெண்டு பக்கத்துல எதனா ஒரு நம்பர் ஒத்து போயிருந்துச்சு, இது ரெண்டுத்துல எதனா ஒரு நம்பர் ஒத்து போயிருந்துச்சுன்னா சரண் கிளாக் வைஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, ஒத்து போல. இது ரெண்டுத்துல பாருங்க ஒரு நம்பர் ஒத்து போகுது, எதுன்னு பாத்தீங்கன்னா 3. இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. அப்ப கடிகார திசையில சுத்துங்க. 3 5 1, இதுல 3 2 4. அப்ப 4ஓட எதிர்பக்கம் 1, முடிந்தது. இது கையில அங்க கரெக்டா இருந்துச்சுங்க படம் ஏ. இந்த விடுபட்ட இடத்துலனா இப்படி வந்து கோடு இப்படி சேர்ந்துருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிற படம் வந்து ஏ, அதனால ஏ தான் ஆன்சர். ஸோ அடுத்தது ஒரு வகுப்பில் மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து 7வது இடத்தையும் ஜான் கீழிருந்து 17வது இடத்தையும் பிடிக்கிறான். அப்போ ஒரு கிளாஸ்ல மேல இருந்து ராஜான்னு ஒரு பையன் 7வது இடத்தை பிடிக்கிறான். ராஜா மேலிருந்து 7, ஜான் கீழே இருந்து எத்தனாவது இடம், 17வது இடம். அப்ப கீழே இருந்து ஜான் வந்து எத்தனாவது இடம், 17வது இடம். ராஜா மற்றும் ஜான் இருவருக்கும் இடையில் ஒரு இடம் தான் இருக்கிறது, ஒரு பையன் தான் இருக்கான் ராஜாக்கும் ஜானுக்கும்னா. மொத்தம் கிளாஸ்ல எத்தனை பேர்னா மேல இருந்து இவன் 7, கீழே இருந்து இவன் 17, ரெண்டுத்தையும் கூட்டிக்குங்க. நடுவில் ஒருத்தன் தான் இருக்கிறான், அதையும் கூட்டிக்குங்க. அப்ப 7 14 15 25. அப்ப கிளாஸ்ல இருக்கிறது மொத்தம் 25 பேர். அடுத்தது 42 1 7 15 25 37 சொல்லியிருக்கான். 1 7 15 25 37 கேள்விக்குறி. 1ல இருந்து 7 6. அடுத்தது 15ல இருந்து 7க்குள்ள வித்தியாசம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 8 10 வித்தியாசம். அடுத்தது 12 வித்தியாசம். பாருங்க எல்லாத்துக்கும் 2 2 வித்தியாசம் வருது. அப்ப அடுத்தது கண்டிப்பா 2 வித்தியாசம் கொண்ட 14 தான் வந்திருக்கணும். அப்ப இது கூட 14 கூட்டினா 7 4 ஒரு 11 4 5. ஸோ ஆன்சர் 51 ஓவர். அடுத்தது தந்தையின் வயது மூத்த மகனின் வயதை போன்று 2 மடங்காகும். இந்த கேள்வியை கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. இதை நான் ஃபார்முலாவே இல்லாதே போட போறேன். அதாவது தந்தையுடைய வயது வந்து மூத்த மகனின் வயதை போன்று 2 மடங்கு ஆகும். அப்ப மூத்த மகன் ஒருத்தன் இருக்கான், அவனை மாதிரி தந்தை எத்தனை வயது பெரியவர், 2 மடங்கு வயது பெரியவர், 2 மடங்கு ஆகும். அப்ப இவன் எக்ஸா இருந்தா அப்பா வந்து என்னவா இருப்பாரு, 2xஆ இருப்பார். 10 வருடங்களுக்கு பிறகு, 10 வருடங்களுக்கு பிறகுனா பிளஸ் 10, 10 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது இளைய மகனின் வயதை போட்டு 3 மடங்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மூத்த மகனோட கம்பேர் பண்ணாங்க. இப்ப இளைய மகனோட தந்தையோட வயசை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கா இருப்பாராம். இளைய மகனோட தந்தையோட வயசை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருப்பாராம், 3 மடங்கா இருப்பாராம் இளைய மகனோட கம்பேர் பண்ணும்போது. அப்ப இளைய மகன் எக்ஸா இருந்தா அப்பா 3xஆ இருப்பார்.
மூத்த மகன் மற்றும் இளைய மகனின் இரு மகன்களுக்கும் உள்ள வயது வேறுபாடு 15. அப்போ மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் உள்ள வயது வேறுபாடுனா 15. ரெண்டு பேருக்கும் உள்ள வயது வித்தியாசம் வந்து என்ன 15. அப்படி சொன்னாங்கன்னா தந்தையோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தந்தையோட வயசை நம்ம கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு இதுல எப்படி போறது என்ன பண்றது என்ன ஏது அப்படின்னு தெரியலன்றவங்க ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் எடுத்துருங்க. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் 50 தான் கரெக்டான விட, நான் 50 எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் அதான் இருக்கு, அதுதான் எடுக்க முடியும். நான் 50 எடுக்கிறேன். இப்ப அப்பா வயசு 50ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் தற்போதைய வயசு, 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது. சோ முதல்ல இதை பாத்துருங்க. அப்பாவோட வயசு இப்ப 50னா 2x உடைய வேல்யூ தான் 50னா x கண்டிப்பா அதுல பாதி தான் இருக்கும். அப்பா மூத்த பிள்ளைக்கு வயசு என்ன 25. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு இப்ப வயசு 50னா மூத்த பிள்ளைக்கு எவ்வளவு வயசு வந்திருக்கும் 25. 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கு கண்டிப்பா 60 வயசு இருக்கும். 3x தான் 60னா அதை 3 ஆல் அடிக்கணும். 60 3 ஆல் அடிச்சா 20. அப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் சின்ன பையனுக்கு என்ன வயசு 20. இப்போ கொஸ்டின்ல கொடுத்த டேட்டா நம்மள வந்து சஃபிஷியன்ட்டா டேலி பண்ணணும். இப்போ இந்த 20ல 10 கழிங்க. ஏன்னா நான் நிகழ்காலத்துக்கு சின்ன பையனை எடுத்துட்டு வரேன். இந்த சின்ன பையனை நிகழ்காலத்துக்கு எடுத்துட்டு வரணும்னா இந்த 20ல 10 கழிச்சா அவனுக்கு தற்போதைய வயசு என்னவா இருக்கும் 10. அப்ப தற்போதைய வயசு பெரியவனுக்கு 25, சின்னவனுக்கு 10. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன 15. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் ஆயிடுச்சா? அப்ப அப்பாக்கு இப்ப என்ன வயசு 50 வயசு, அவ்வளவுதான். அடுத்தது 366 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்ணிடும் போது எத்தனை எண்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும்? இந்த கேள்வியை டிஃபால்ட்டா கேட்பாமா. கேள்வி கேட்டாலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்படிதான் போகணும். முதல் 2 வேல்யூ நான் சொல்றதை போட்டுக்கோங்கம்மா. ஏன்னா மொத்தம் 366 பக்கம். மொத்தம் எத்தனை பக்கம் 366 பக்கம். இதுல எண் போடுறேன். அதாவது ஒண்ணு இல்ல, பேஜ் நம்பர் 1 2 3 4ன்னு போடுவேன். 11வது பேஜ் 10வது பேஜ்ல இருந்து வரும்போது 10 11 12 அப்படின்னு போடுவேன். 100வது பேஜ் வரும்போது 100 101 102ன்னு போடுவேன். அப்ப ஒரு இலக்க பேஜ்ல ஒரு இலக்கம் தான் பயன்படுத்துவேன். ஈர் இலக்க பேஜ்ல 2 இலக்கம் பயன்படுத்துவேன். 3 இலக்க பேஜ்ல 3 இலக்கங்களை பயன்படுத்துவேன். அதைத்தான் எத்தனை எண்கள்னு கேட்டிருக்கான். இப்ப இது ஒரு இலக்கம்னா ஒரு இலக்கம் ஒரு எண்கள். இது 2 எண்கள்னா இதையும் கூட்டணும். இது 1 இது 1 இது 1 இது 1 இது 1 இது 1 3 இலக்கம்னா 3த்தையும் கூட்டணும். இந்த மாதிரி கூட்டி உட்கார்ந்தா பொழுது விடிஞ்சிரும்ல. அப்ப என்ன பண்றான்னா 1ல இருந்து 9 வரையும் இருக்கிற பேஜ்ல ஒரு இலக்கத்தை தான் யூஸ் பண்ணிருப்பேன். அப்ப 9 நம்பர் தான் யூஸ் பண்ணிருப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் 9 இலக்கங்கள் 9 into 1 9 நம்பர் தான் யூஸ் பண்ணிருப்பேன். 10ல இருந்து 99 வரையும் 2 நம்பர்களை யூஸ் பண்ணிருப்பேன். அப்போ மொத்தம் எவ்வளவு வந்துச்சு 90 பேஜ். அதை 2ஆல பெருக்கும் 180. அப்புறம் 366 பக்கம் கொடுத்திருக்கானா. அப்ப 366ல 99 கழிச்சிடு. ஏன் 99 கழிக்கிறேன்? அதான் 99 வரையும் போட்டேனே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 9 பேஜ்ல ஒரு இலக்கம், அடுத்து 90 பேஜ்ல 2 இலக்கம். அப்ப 99 கழிச்சிட்டா மிச்சம் எவ்வளவு வருதோ அதுதான் 3 இலக்கத்தை கொண்டிருக்கும். 16ல 9 போச்சுன்னா 7. அடுத்தது 15ல ஒரு 9 போச்சுன்னா 6. மிச்சம் 2. அப்ப 267 3ஆல பெருக்கி. ஏன்னா 3 எண்களை கொண்டது. 3 7 21 3 6 18 20 திருப்பி 2 ரிமைண்டர் 2 3 6 8. அப்ப 801. இது எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் 990. இந்த மாதிரி கேள்வி எத்தனை பக்கம்னு வந்துச்சுன்னா இப்படி கண்டுபிடிக்கணும். இதை நான் ஷார்ட்ல எப்படி சொல்றேன்னு பாருங்க. எப்பவுமே இந்த மாதிரி 3 இலக்க பக்கங்களை தான் கொடுக்க போறான். 366 இல்ல எத்தனை பக்கம் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுக்க போறான். அப்படி கொடுத்தா முதல் வேல்யூ 9ன்றது கன்ஃபார்ம், அடுத்தது 180ன்றதும் கன்ஃபார்ம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நீ கண்டுபிடிக்க வேண்டியது அந்த 3 இலக்க எண்கள் எத்தனை தான். ஏன்னா பேஜ் அப்புறம் 402ன்னு கொடுத்தா நான் அதை வச்சு கண்டுபிடிப்பேன். இல்ல 78ன்னு கொடுத்து 778ன்னு கொடுத்தா அதை வச்சு கண்டுபிடிப்பேன். எவ்வளவு கொடுக்குறானோ அதுல என்ன பண்ணணும், எப்பவுமே 99 கழிச்சுக்கணும். இங்க 366ன்னு கொடுத்துருக்கானா, அப்ப 99 கழிச்சுட்டு 267 வந்துச்சா அதை என்ன பண்ணணும் 3ஆல பெருக்கி வர்றதை போட்டு கூட்டிடு. அவ்வளவுதான். எது வருதோ அதை 3ஆல அது 99 கழிச்சு 3ஆல பெருக்கி கூட்டிடு. இந்த 2 வேல்யூவோட முடிஞ்சிச்சு. இப்ப 45வது கேள்வி. ஷர்மா salary is 50% above வர்மாஸ். அதாவது ஷர்மாவின் வருமானத்தை சம்பளத்தை விட 50% அதிகம். அப்ப வர்மா வந்து 100 ரூபாய் சம்பளம் வாங்குறானா, ஷர்மா எவ்வளவு வாங்குவான் 50% அதிகம்னா 150 ரூபாய் வாங்குவான். புரியுதா சொல்றது? 150 ரூபாய் வாங்குவான். வர்மா வந்து எவ்வளவு வாங்குறான் 100 ரூபாய்னா ஷர்மா வந்து எவ்வளவு வாங்குவான் 150 ரூபாய். ஏனென்றால் இவனை விட 50% அதிகம். அப்போ வர்மாவின் சம்பளம் ஷர்மாவின் சம்பளத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு, இவனை விட இவன் எவ்வளவு சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்கான். அப்ப நான் என்ன பண்ண சொன்னேன், இந்த மாதிரி வந்துச்சுனாலே சதவீதத்துல இந்த 2 வேல்யூவும் கழிச்சிடுங்க. 150 - 100 குறைவு
நஷ்டம் இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு வேல்யூ எதை வகுத்தல்ல போடணும், பெரிய வேல்யூ வகுத்தல்ல போடணும். அப்ப 150 போட்டு சதவீதத்தில் கேட்கறதுனால 100ஆல பெருக்கிக்கோங்க. இப்ப ஆன்சர் 50/150 × 100. 50வது வாய்ப்பாட்டில் இது 2 முறை, இது 3 முறை, 2 50 பெருக்குன்னா 100/3. 100/3 வந்துச்சுனால என்ன ஆன்சர் 33 1/3% முச்சிடலாம். அடுத்தது இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா இருக்கு. காலை 7 மணிக்கு 15 நிமிடங்கள் இருக்கும் போது மணி தனது வீட்டை விட்டு புறப்படுகிறார். காலை 7 மணிக்கு 15 நிமிடங்கள். அப்ப காலையில 7:15 இருக்குன்னா 6:45 வீட்டுல இருந்து கிளம்பட்டும். 20 நிமிடங்களில் ராஜாவின் வீட்டை அடைகிறார். அப்புறம் நம்ம ராஜா வீட்டை அடையும் போது டைம் 7:05. ஏன்னா 6:45 வீட்டுல இருந்து கிளம்பணும், 20 நிமிஷத்துல போறான்னா 7:05க்கு ராஜா வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த 20 நிமிடங்களில் காலை உணவை முடித்துக் கொள்கிறார்கள். அப்ப 7:25க்கு சாப்பிட்டு முடிச்சிடறானுங்க. காலை உணவு ஓவர். முடித்துக்கொண்டு ராஜாவின் இல்லத்திலிருந்து முடித்துக்கொண்டு அவர்கள் அலுவலகம் சென்றடைய மேலும் 35 நிமிடங்கள். அப்போ 7:25க்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அலுவலகம் சென்றடைய மேலும் 35 நிமிடங்கள் ஆகுதுன்னா 8 மணிக்கு அவனுங்க ஆபீஸ் போயிட்டானுங்க. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்படி என்றால் ராஜாவின் இல்லத்திலிருந்து அலுவலகம் செல்ல எத்தனை மணிக்கு புறப்பட்டிருப்பார்கள்னா, சாப்பிட்டு முடிச்சோன்னு 7:25க்கு தானே கிளம்பியிருப்பாங்க. அப்ப ஆன்சர் முற்பகல் 7:25. இது ஒரு கணக்குன்னு போட்டிருக்காங்க, பரவாயில்ல. அடுத்தது, கடிகாரத்தில் நேரம் 3:30 இருக்கும் பொழுது இருமுள்களுக்கும் இடையான கோணம் என்னவாக இருக்கும் என்றால் 75 டிகிரி. இது நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டைம் இருக்கும்போது 12, 1, 2, 3, 4, 5, 6 இங்க இருந்து இந்த கிளாக் இங்க வரும். 3:30னா பெரிய முள் எங்க வந்திருக்கணும், சின்ன முள்ல இருந்து, அதாவது 12ல இருந்து 6க்கு வந்திருக்கணும் பெரிய முள். இங்க இருந்து 3ன்னும் போது இந்த இடத்துல இருந்திருக்கும், 3:30ன்னும் போது இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ 6ஆண்ட வந்திருக்கும் போது அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பார்த்து நீங்க என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த 2வது டைம் 30ன்னு இருக்குல்ல, 3:30ல 30ன்னு இருக்குல்ல, இது அரையால பெருக்கிக்கணும். ஓகேவா? எப்பவுமே இந்த 30 மட்டும் அரையால பெருக்கிக்கணும். என்ன வந்திருக்கும், 15 டிகிரி வந்திருக்கும். இந்த 15 டிகிரியை கூட்டணுமா கழிக்கணுமா? ஏன்னா இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா 90 வந்திருக்கும் ஃபர்ஸ்ட். அந்த 90ல 15 கூட்டணுமா கழிக்கணுமான்றதை நீ எங்க முடிவு பண்ணணும்னா, இப்ப சின்ன முள்ள பெரிய முள் தாண்டிடுச்சுன்னா கழிக்கணும், சின்ன முள்ளுக்கு முன்னாடியே பெரிய முள் நின்றுச்சுன்னா கூட்டணும். அப்ப இது தாண்டி தான் வந்திருக்கும். 3:30ன்ற டைம் அப்போ 3ன்ற இடத்துல தான் சின்ன முள் வந்திருக்கும், அதை தாண்டி தான் இந்த பெரிய முள் வந்திருக்கும். அப்ப நீ கழிக்கணும். அப்ப 90ல 15 டிகிரி போச்சுன்னா ஆன்சர் 75 டிகிரி. அடுத்தது, ஒரு தொகை 5:11 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. அப்ப ஏதோ ஒரு அமௌண்ட் 5:11 பிரிக்கப்படுகிறது. இதுல முதல் மனிதன் இவன், 2வது மனிதன் இவன். முதல் மனிதனுக்கு 250 ரூபாய் கிடைத்தால், அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவனுக்கு 250 ரூபாய் கிடைச்சா மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்கறான். அப்ப இவனுடைய ரேஷியோ என்ன, 5x. அதுதான் என்ன, 250. அப்ப x கண்டுபிடிங்க. x = 250 / 5 அடிச்சா x இன் மதிப்பு 50. மொத்த தொகை தான் கேட்கறான். இவன் 250 கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 50 எடுத்துட்டு போயிட்டு இந்த 11xல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். அப்ப இவன் 11xல 50 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 550. அப்ப 550 ஒரு 250 கூட்டுங்க, மொத்தம் 800. ஸோ ஆன்சர் 800. ஓகே. 49வது கேள்வி, தவளையின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டம் வரணும், அது தப்பு பண்ணிட்டாங்க இவங்க. ஓகேவா? சில விலங்குகள் நீரில் மட்டும் வசிக்கும், சில விலங்குகள் நிலத்தில் மட்டும் வசிக்கும். இவற்றில் தவளையின் சரியான நிலையை பின்வரும் எந்த வெண்படம் விளக்குகிறது தான் இதுதான். அப்போ தவளை என்பது நீரிலும் வசிக்கக்கூடியது, நிலத்திலும் வசிக்கக்கூடியது. அப்ப இது நீர், இது நிலம், அதுல இருக்கிறது தான் தவளை. ஓகே. அடுத்தது, 1லிருந்து 100 வரை அனைத்து எண்களையும் எழுதும் போது எத்தனை முறை 3 எழுதுவானா? இது நல்லதே முறை சொல்லிட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுனாலே ஆன்சர் என்ன, 20. அவ்வளவுதான். அடுத்து 59வது கேள்வி, ஒரு விவசாயி தனது சதுர வடிவ நிலத்தில் கோல்கள் ஊன்றி வேலி அமைத்தான். ஓகே, நல்ல விஷயம். வேலி போடணும் எந்த ஒரு நிலமா இருந்தாலும். ஒவ்வொரு பக்கத்திற்கும் 27 கோல்கள். அப்ப இந்த பக்கம் ஒரு 27, சதுர வடிவ நிலத்துல இந்த பக்கம் ஒரு 27, இந்த பக்கம் ஒரு 27, இந்த பக்கம் ஒரு 27 நட்டானா அவன் மொத்தம் எத்தனை கோல்கள் நட்டிருப்பானா? 27 × 4. சூப்பர் சார். 2 4 8 10 108 சார். ஆன்சர் ஆப்ஷன் சி சார். போ போ போ, குழி, நல்ல குழி. அவன் சதுர நிலத்துல கோல் தான் வெட்டினான், கோல் கண்டிப்பா குழி வச்சுதான் வெட்டிருப்பான், நீயும் விழு. ஏன் சொல்றேன்னா 108 ஆன்சர் இல்ல, அதுல நம்ம 4 கழிக்கணும். ஏன்னா 104 தான் விடை, 108 ஆன்சர் இல்லை. ஏன்னா இந்த மூலையில நட்டிருப்பான் பாரு கோலு, இந்த 4 கோலு, அந்த 4 கோல் இந்த வரிசைக்கும் சமம், இந்த வரிசைக்கும் சமம். அப்போ ஆன்சர் 4 கோல் தான் வந்திருக்கும் மூலையில. ஸோ 104 தான் ஆன்சர். அடுத்தது, 7 குழந்தைகள் ABCDEFG வரிசையில் நிற்க வைக்கப்பட்டுள்ளனர். GDயின் வலதுபுறத்திலும் Bக்கு இடதுபுறமும் உள்ளது. அப்போ வரிசை ஏதோ ஒரு வரிசையில நின்று இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்க வரிசை போடல, அதுக்கு முன்னாடி எழுதுறேன். Gன்ற ஒரு குழந்தை Dக்கு வலதுபுறத்திலையும் Bக்கு இடதுபுறத்திலையும் இருக்கு. அப்போ நான் வடக்கு நோக்கி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப Dக்கு வலதுபுறத்துல இருக்கும், Bக்கு இடதுபுறத்துல இருக்கும். ACயின் வலதுபுறத்திலும் வலதுபுறம் உள்ளது.
அப்ப ஏன்னு ஒரு குழந்தை சிக்கு வலதுபுறத்துல இருக்கு. ஓகேவா? ஏக்கும் டிக்கும் இடையில் ஒரு குழந்தை தான் உள்ளது. அப்ப ஏ இந்த பக்கம் வந்திருக்கும். ஏக்கும் டிக்கும் இடையில் ஏதோ ஒரு குழந்தை இருக்கு. அப்ப சி இங்க வந்திருக்கும். சியினுடைய வலதுபுறத்துல ஏ இருந்ததுனால மொத்தம் எத்தனை பேரு? 7 பேர். இப்போதைக்கு 5 பேர் வந்துட்டாங்க, இன்னும் 2 பேர் தான் வரணும். அடுத்தது ஈக்கும் பிக்கும் இடையில் 2 குழந்தைகள் இருந்தன. அப்ப ஈ இந்த இடத்துல போட்டுடலாமா? ஈ இங்க போட்டா ஈக்கும் பிக்கும் நடுவில் 2 குழந்தைங்க. ஓகே. டிக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 குழந்தைகள் உள்ளன. எஃப் இந்த இடத்துல போட்டுடலாமா? டிக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 குழந்தைகள். சரியா பச்சா? சரி பச்சா எல்லாமே? ஓகே. Who is on the extreme right? வலதுபுற கடைசியில் உள்ளவர் யார்? இவர்தான் வலதுபுற கடைசியில் உள்ளவர். எஃப். ஏன்னா வரிசையின் வலது இது, வரிசையின் இடது இது. ஓகே. அடுத்தது சரியாக நடுவில் உள்ளது யார்? சரியாக நடுவில் உள்ளது நம்ம டி ஐயா, டி டி. ஓகே. அடுத்த கேள்வி, இடதுபுற கோடியில் உள்ளது யார்? இடதுபுற கோடியில் உள்ளது சி, சி. ஓகே. அடுத்தது வேற கேள்விதான் கேட்டிருக்கோம். நீ உனது நண்பனுடன் விழாவில் கலந்து கொண்ட போது உனது நண்பன் கழுத்தில் அணிந்திருந்த மஃப்ளர் துணி அருகில் இருந்த மேஜை மீது இருந்த மெழுகுவத்தில் தீப்பற்றி கொண்டது. அப்போது நீ என்ன செய்வாய்? எனது நண்பனை அழைத்து அவனுக்கு அருகில் என்ன நடக்குது என்று பார்க்க சொல்வேன். இதுதான் பாப்பியா? ஐயோ பாடுறா, மஃப்ளர் தீ பச்சிருக்குன்னு அவன்கிட்ட உட்காந்து சொல்வா. வேகமாக சென்று அவனது தாயை அழைப்பியா? பாய்ந்து சென்று அவனது மஃப்ளரை எடுத்து அதை கீழே போட்டு அதன் மீது என்ன பண்ணுவேன்? நீரை ஊற்றுவேன். இதுதான் ஒரு உண்மையான நண்பன் செய்வான். அடுத்தது மன அழுத்தம் உடனடி விளைவுகள் கொண்டது, தாமதமான விளைவுகள் கொண்டது, துவங்கல்கள் உடையது, தூண்டல்கள் அடங்கியதுனா உடனடி விளைவுகள் கொண்டதுதான் ஒரு மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று ஏற்பட்டுனா அதோட மன அழுத்தத்தினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? உடனடியாக இருக்கும். அதை காட்டுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தது பள்ளிகளும் கல்லூரிகளும் எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றால் திறனை வளர்க்குவதற்கு தான் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அடுத்தது 58வது கேள்வி, தேன் மெழுகுடன் தொடர்புடையது என்றால் பால் எதனுடன் தொடர்புடையதுன்னா பசு. ஏன்னா மெழுகுல இருந்து தான் தேன் எடுப்பாங்க. தேன் கூடு இப்படி இருக்கும், இப்படி 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 நல்லா அந்த டிசைன் இருக்கும், ஹனிகோம் பேட்டர்ன். அதை புழிஞ்சிங்கன்னா தான் அதுல இருந்து என்ன கிடைக்கும்? தேன் கிடைக்கும். அது மாதிரி பசுல இருந்து தான் பால் கிடைக்கும். ஸோ பால் பசுவுடன் தொடர்புடையது. அதே மாதிரி கீழ்கண்டவற்றுள் எது ரேடியம், பொலானியம் மற்றும் யுரேனியத்துடன் ஒத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரியம் தான். ஏன்னா அந்த வகையில வர்றது, வகையறால வர்றது பேரியம். அடுத்தது கடைசி கேள்வி, ஒரு புது இடத்தில் நீ சாமான்கள் வாங்க கடைத்தெருவுக்கு செல்ல நினைக்கிறாய். நீ அதிக செய்ய விழையும் காரியம் என்னன்னா கடைத்தெருக்கும் போகும் எண்ணத்தை எல்லாம் கைவிடுதல். அப்படி எல்லாம் முடியாதுங்க. வேலை கட்சி நீயே ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா வெளியில கடத்தெருக்கு 4 கடை நீங்க போனாதான் என்ன பண்ணுவேன்? சாமான்லாம் எந்த ரேட்ல விற்கிறாங்கன்னு தெரிஞ்சு வாங்குவேன். தானாகவே இடத்தை அறிதல்னா கண்டிப்பா உன்னால முற்பட்டு இடத்தை அறிய முடியாது நீ எங்க போற அப்படின்றது. இடம் தெரிந்தவரை உன்னுடன் அழைத்து செல்லுதல் தான் கண்டிப்பாக நீ ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய காரியம். உன் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் நல்லா பேசுறாங்க, நீ போய் போலீஸ் ஆயிட்டு அவங்க ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு ஒரு வாடகைக்கு, அப்ப பக்கத்து வீட்டுல கொஞ்சம் நல்லா பேசுறாங்க, என்னப்பா தம்பி போலீஸா கௌரவமான வேலையில் இருக்கிறனா, அப்போ அவனை நம்பி என்ன பண்ணலாம்? அவங்க வீட்டுல ஒரு சின்ன பையனையோ இல்ல தெரிஞ்சவங்களையோ வாங்க எனக்கு இந்த இடம் தெரியலன்னா அவர் கூட்டு போய் காமிப்பார். அப்ப இடம் தெரிந்தவரை தன்னுடன் அழைத்து செல்லுதல் தான் நீ முதலில் செய்ய விழையக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். ஸோ இது ஒரு கொஸ்டின் பேப்பர் தாங்க. ஸோ பாத்தீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து லாஜிக்ஸ்களை அவர்கள் எடுக்கலாம். அதனாலதான் இந்த கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்தேன். ஸோ அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.